மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த திருச்சபையாரே, மீண்டுமாக ஒரு தவ காலத்தை நாம் கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைய நாள் தொடங்கி 2026 ஆண்டின் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய ஒரு சந்தியின் நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். மீண்டுமாக ஒரு வாய்ப்பாக இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டும் கடந்த 2 ஆண்டுகளாக நமது தமிழ் சுவிசேஷ திருச்சபை கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் வழியாக நடைபெற்று வருகின்ற அனுதின லெந்து காலத்திற்கான தியானத்தை இந்த ஆண்டும் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களோடு இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளிலே நம்முடைய திருச்சபையில் நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருளுரை பகுதியானது யோனா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். யோனாவின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நன்கு அறிந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராய் செயல்பட்ட யோனா பிறகு ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவனாக மீண்டும் இந்த 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். நினிவே நகருக்கு போகிறார். அந்த நினிவே நகருக்கு போகிற போது ஆண்டவரால் நீ அந்த மக்களுக்கு சொல்ல வார்த்தை என்ன என்று சொல்லி கேட்கின்ற போது அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம். யோனா நகருக்குள் சென்ற ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த தவச நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலங்கள் நம்முடைய வாழ்விலே அருளின் நாட்களாக, மீட்பின் நாட்களாக, ஆண்டவரோடு நாம் கொண்டிருந்த சீர்குலைந்த உறவை சீர்படுத்துகின்ற நாட்களாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாய் ஆண்டவரோடு இணைந்து வந்து அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் காலங்கள் இந்த 2 நாட்கள். இந்த நாட்களிலே இங்கே 40 என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணினுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பை திருமறை நமக்கு ஆழமாய் வலியுறுத்துகிறது. 40 என்று சொல்லுகிற போது அது யூதர்களுக்கு பரிபூர்ணமான ஒரு எண்ணாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நோவா காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம், மழை 40 நாட்கள் நிகழ்ந்தது என்று பார்க்கின்றோம். என்னாகும் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் பயணம் செய்து விடுதலை அடைந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டிற்கு கடந்து சென்றனர் என்ற வரலாற்று குறிப்பை நாம் என்னாகும் 32:13 பார்க்கின்றோம். யாத்ராகமம் 24:18 உபாகமம் 9:9 மோசே சீனாய் மலையில் கடவுளின் உடன்படிக்கையை, பலகையை, அந்த 10 கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து அதை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எலியா 40 நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் தொடர்ந்து நடந்து சென்று ஒரே பர்வதத்தை அடைந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் 4:6 எசேக்கியேல் இஸ்ரவேல் மக்களின் சுமையை 40 நாட்கள் சுமந்தார் என்று பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது பணி வாழ்வை துவங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பு உபவாசம் இருந்து பிசாசுடைய சோதனைகள் எல்லாம் முறியடித்து தமது இறையரசு பணியை துவக்கினார் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆக கடவுளோடு நெருங்கி வாழ்வதற்கும் ஆண்டவர் தருகின்ற விடுதலையை சுவாசிப்பதற்கும் ஆண்டவரால் நாம் எதற்கு படைக்கப்பட்டோம் என்ற அந்த நோக்கத்தை நோக்கி நாம் நகர்வதற்கும் இந்த 40 நாட்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. இங்கே யோனா சொல்லுகிற அந்த செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நினிவே மக்களுக்கு சொல்லப்படுகிறது. 40 நாட்களுக்குள் இந்த நகரம் அழிந்துவிடும்.
இதை கேட்ட உடனே அந்த மக்கள், ராஜா எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? மனம் கசகிறார்கள். மனம் கசந்த ஆண்டவருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவர்கள் மொத்த நகரமும் ஒரு ஆணை அரசனால் பிறப்பிக்கப்பட்டது. அந்த செய்தியை கேட்டவுடனே 6ஆம் வசனத்திலே அந்த அரசன் அடிமையை விட்டு இறங்கி அரசு உடையை கலைந்து விட்டு சாக்கு உடையை முடித்துக் கொண்டு சாம்பலிலே அமர்ந்தனை என்று பார்க்கின்றோம். இந்த தவச நாட்கள் என்று சொல்லுவது நம்மை நாமே அறிந்து பார்க்கக்கூடிய நாட்கள், நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய நாட்கள். ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கின்ற உலகம், நாம் வாழ்ந்து வருகின்ற சொகுசான ஒரு வாழ்க்கை, இது போதும் என்று பெருமூச்சு விட்டு நிம்மதியாய் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, இதெல்லாம் ஒருவேளை நான் யார் என்பதை நாம் புரிவதற்கு தடையாக இருக்கின்ற போது இந்த தபசு நாட்கள் நாம் யார் என்று நம்மை புரிந்து கொள்வதற்கு நம்மை அழைக்கிறது. அதற்கு உதவியாக இருந்தது கடவுளின் வார்த்தை. அந்த கடவுளின் வார்த்தையின் துணையை கொண்டு நாம் யார் என்பதை புரிந்தவர்களாக இந்த தபசு நாட்களை ஆசரிப்போம். அது மட்டுமல்ல, இந்த தபசு நாட்களிலே ஒரு சந்தியின் நாட்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு சந்தி என்று சொல்லப்படும் போது ஒரு வேளை, அந்தி சந்தி மதிய வேளையிலே ஒரு சந்தியை ஆண்டவருக்காக நாம் ஒதுக்கி வைப்போம். ஒரு வேளையை ஆண்டவருக்காக ஒதுக்கி வைப்போம். ஒதுக்கி வைப்பது என்பது ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழ்வதற்கான ஒரு நேரமே தவிர நம்முடைய கடமைகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டு கடவுளை மறந்து விடுகிற நிலையிலே நாம் அநேக நேரம் இந்த நாட்களை ஆசரிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் அநேக புதிய காரியங்களை, கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். ஒருவேளை உண்ணாமல் இருப்பது, பெண்கள் என்றால் தலைக்கு பூ வைக்காமல் இருப்பது, மங்களகரமான நிகழ்வுகள் நம்முடைய இல்லங்களிலே நடைபெறாமல் இருப்பது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து செய்து வருவோம். அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் என்னுடைய செயல்பாடுகள் பிறருக்கு பயனுள்ளதாய் இருக்கிற போதுதான் அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும் என்பதையும் நாம் நம்முடைய மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒருவேளை சாப்பிடவில்லை, ஜெபம் செய்கிறேன், நல்லது. ஆனால் அதே வேளை நான் சாப்பிடாமல் இருக்கின்ற என்னுடைய உணவு தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிக்கு அதனுடைய உணவாக அது மாறுகிற போது இன்னும் அது ஆழப்படுகிறது, ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த தபசு நாட்கள் நமக்கு ஒரு அருளின் காலமாக வருகிறது. பொதுவாக இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். பாவ மன்னிப்புக்காக ஆண்டவருடைய பர்வதத்திலே நாம் நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுவோம், இறைச்சுவோம். இந்த பாவம் என்று சொல்லப்படுகிற போது அது இரண்டு விதமான காரியங்களை குறிக்கிறது. ஒன்று பர்சனல் சின், மற்றொன்று கார்ப்பரேட் சின். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் செய்கின்ற பாவங்கள், பொதுவாக அந்த பாவங்களுக்கு தான் இந்த நாட்களிலே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். கார்ப்பரேட் சின் என்று சொல்லுவது கூட்டிய இயக்கமாக நாம் செய்து வருகின்ற பாவங்கள். அது சமூகத்திலே தவறான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள். ஆகவே அந்த பாவங்களை அநேக நேரம் நாம் நினைப்பது இல்லை. ஒருவேளை இந்த தபசு நாட்களிலே தனிப்பட்ட முறையில் நான் ஆண்டவரோடு நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்லதுதான். அதே சமயம் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே படைப்பனைத்தோடும் படைப்புகளுக்கும் நீதி செய்கின்ற, பருவநிலை மாற்றங்களுக்கும் நீதி செய்கின்ற ஒரு முயற்சிகளை நாம் எடுப்போம் என்று சொன்னால் அது சாத்தியமாக்கப்படும், அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீப காலமாக இந்த தபச நாட்களிலே பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு கார்பன் ஃபாஸ்ட் என்று சொல்லி வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வழியாக ஒரு முயற்சி திருச்சபைகளிலே ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கார்பன் ஃபாஸ்ட் என்று சொன்னால் நாம் முதலாவதாக
இந்த லெந்து காலத்துல பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்துக் கொள்கிறோம். நெகிழியின் பயன்பாடுகளை குறைத்துக் கொள்ளலாம். அது நம்மை சார்ந்த இந்த உலகத்திற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பயன்படுத்துகின்ற தொலைபேசி பேசுவதற்கு மட்டுமல்ல, அதுல வரக்கூடிய காட்சிகள், வீடியோஸ், இப்படி ஒவ்வொரு காரியங்களும் அதிலே செலவு செய்கின்ற நேரத்தையும் நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஃபாஸ்ட் ஃப்ரம் பீயிங் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இரண்டாவதாக ஃபாஸ்ட் ஃப்ரம் யூசிங் த செல்போன்ஸ். அறநெறியோடு இந்த தபச நாட்களை நாம் ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். சமுதாயத்திற்கு எது நன்மை பயக்குமோ, சக மனிதர்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதற்கு நாம் முன்னுரிமை காட்டி முக்கியத்துவம் கொடுத்து இந்த தபச நாட்களை மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவர் எனக்காய் பாடுபட்டார், எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தார் என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் வளர கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாரார். இந்த 40 நாட்களும் நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற இந்த சிறு முயற்சி வாழ்நாள் முழுவதும் அது பயிற்சியாக மாறும். தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கும் நம்மை போன்றிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் படைப்பு அனைத்திற்கும் கால பருவநிலை, கால சூழல்கள் ஒவ்வொன்றிற்கும் நாம் செய்கின்ற நல்ல கைமாறாக இருக்கும். ஆண்டவரோடு ஒப்புரவாகின்ற காலமாக, படைப்படைத்தோடு ஒப்புரவாகின்ற காலமாக, சக மாந்தரோடு ஒப்புரவாகின்ற காலமாக இந்த தவக்காலம் நமக்கு அமைய, நம்மில் நாமே மாற்றங்களை கொண்டு வந்து அந்த மாற்றங்களை பெருவெளி சமூகத்திலே பயன்படுத்த இறைவன் தாமே நமக்கு துணை நிற்பாராக. கடவுள் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஒரு தவக்காலங்களை நீர் எங்களுக்கு அழைத்து வந்து இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அதை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஒப்புரவாகின்ற காரியமானாலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலே நாங்கள் சக மனிதரோடும் இயற்கையோடும் உறவுகின்ற காரியமானாலும் சரி, நியாயமானதை, நீதியானதை, நேர்மையானதை நாங்கள் நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் படிக்க கேட்ட திருமறையின் பாடங்கள் எல்லாம், நான் எடுத்துக்கொள்கின்ற ஆன்மீக முயற்சிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை பயக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து இந்த நவக்காலம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் காலமாக, மாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக, மனம் திரும்புதலின் காலமாக, அனைவரோடும் ஒப்புரவாகின்ற காலமாக, ஆண்டவர் விரும்புகின்ற இறையாட்சியை நிறைவு செய்கின்ற காலமாக இருக்க கர்த்தர் நீர் தாமே துணை புரிய வேண்டும் என்று எங்களுக்காக உலகிலே பிறந்து வளர்ந்து சிலுவையிலே துன்பப்பட்டு நிந்திக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய நம்முடைய அன்பும் தூய ஆவியாரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பக்கத்துணையும் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாற்றுவாரே. ஆமென். God bless you.